உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இங்க மதிப்பே இல்லையா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு அவெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காளோ. எதுக்காக தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தைக்காக, we are not allowing, we'll face the consequences அப்படின்னு ஒரு காவல்துறை உயரதிகாரி சொன்ன காரணத்தினால. சோ என்ன மேட்டர்னா, திருப்பரங்குன்றத்துல 100 வருஷமா ஒரு விஷயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கலவரம் ஏற்படுத்தணுமோனோ, எலெக்ஷன் வருதுலோனோ, அதனால பிஜேபி போர்வையில ஒரு சில கலவரக்காரர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு செயலுக்கு தான் இந்த ரியாக்ஷன். சோ இப்ப கதறேலோனோ, உங்களுக்கு நான் ஒரு பிளாஷ்பேக் நினைவூட்ட விரும்புறேன். 2018 செப்டம்பர் மாசம் சபரிமலைக்கு பெண்களும் போலாம்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சா, ஞாபகம் இருக்கிறதா? அப்போ உங்க பிஜேபி நிலைப்பாடு என்ன? நான் சொல்றேன். இப்ப உள்துறை அமைச்சர்கள் அமித்ஷா அவர்கள் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? இதோ படிச்சு காட்டுறேன். I want to tell the state government and those who pronounce the orders, கோர்ட்ட சொல்றா, in court, that you should issue the orders that can be implemented, not the ones that breaks the faith of people. மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதான். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் தீர்ப்பா கொடுக்கணுமா? இங்க மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவா? அது மட்டும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். சால்வா ஜோடோம்னு ஒரு கேஸ் 2005 சத்தீஸ்கர்ல நடக்குது. 3 அமர்வு நீதிபதி நடத்துற கேஸ் அது. அதுல ஒன் ஆஃப் த நீதிபதி யாருன்னா, 2025 இப்ப குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடந்துச்சுல்ல, அதுல இந்தியா கூட்டணி சார்பா அதுல வேட்பாளர் போட்டிட்டவர் தான் அவரு, சுதர்சன் ரெட்டி. அவரு ஒரு உச்ச நீதிமன்ற ரிட்டையர்ட் நீதிபதி. ரிட்டையரான நீதிபதி என்றும் கூட பாராமல் அவரை நக்சலுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னான்னு கிரிட்டிசைஸ் பண்ண யாரு? அது உங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சோ நீங்க நினைத்தவுடனே கலவரம் ஏற்படுத்துவதற்கு இது நார்த் இந்தியா அல்ல. எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யற திராவிட மாடல் அரசு நடக்கிற தமிழ்நாடு. சோ உங்க பாச்சாங்க படிக்காது, ஓகேவா? சோ கொஞ்சம்